அருமையான கேள்வி. அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பல்லு நோட்டிங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டுடைய கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. பிரதமர் சொன்னாதான் உண்மை வெளியே வரும். ஆனா இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை? இதுதான் மக்களுடைய கருத்து, எதிர்க்கட்சியுடைய கருத்து. கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடி கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன? அதெல்லாம் வரும். இப்பதான ஆரம்ப கட்டம். அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும். அவருக்கு தானே வந்திருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம். எச்சரிக்கையா இருங்க. இந்த ஆட்சியில் தான் பாதுகாப்பே இல்லைங்க. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா அடிச்சுக்கிறான். என்ன செய்வது என்றே தெரியல. இன்றைக்கு முதலமைச்சர் நான் கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள். இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும். எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால், அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமிகள் தான் செயல்படுறாங்க.